ஓகே, ஒன்றும் இல்லை. ஒரு நார்மல் சீமன் அனாலிசிஸில் என்னென்னலாம் பார்க்கலாம், எதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த சீமன் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்குது இல்லை நல்லா குட்டாக இருக்குது அப்படின்றது. ஏன்னா ஒரு குட் சீமன், ஒரு குட் அந்த ஒரு ஸ்பெர்மட்டோசோவா இருந்துச்சுன்னா தான் ஒரு ஆக்டிவ் ஃபெர்டிலிட்டிக்கு ஒரு நல்ல ஒரு இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ அது பார்க்கலாம். அதில் வந்துட்டு ஃபஸ்ட் திங் வந்து ஒரு சீமன் அனாலிசிஸ் ஒரு இதில் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டெய்னரில் ஃபஸ்ட் வி வில் சி வால்யூம். அது வந்து நார்மல் வந்துட்டு 1.4 ml இல்லைனா 2 mlக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓகே, நார்மல். அதோட பிஹெச் வந்து இது வந்து எப்படி ஞாபகம் 7.5 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்ன பின்ன 7.2 to 7.8 வந்து நார்மல். விஸ்கோசிட்டி, அதோட திக்னஸ், அந்த விஸ்கோசிட்டி வந்து <3 அதுக்குள்ளே இருக்கணும். அண்ட் வந்து ஸ்பெர்ம் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா ஒரு எம்எல்ல எவ்வளோ ஸ்பெர்ம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அரௌண்ட் வந்து 15 to 20 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் வந்து ஒரு எம்எல்ல இருக்கணும். ஓகேவா? டோட்டல் ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து எப்படின்னா ஒரு எஜாக்குலேஷன்ஸில் மோர் தென் 40 மில்லியன் ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்கணும். ஓகேவா? இது எஜாக்குலேஷன்ஸில், அது வந்து எம்எல்ல. அண்ட் மொட்டிலிட்டின்னு பார்த்தோம்னா நார்மலாக வந்துட்டு மினிமம் ஒரு 32%, மோர் தென் 32% வந்து ப்ரொக்ரெசிவ் மொட்டிலிட்டி இருக்கணும். இப்போ வந்து ஸ்பெர்ம்ஸ் உள்ளே போகுதுன்னா அது ப்ரொக்ரெசிவாக மூவ் ஆகிட்டு போயிட்டுருக்கும். அதுதான் ப்ரொக்ரெசிவ் மொட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. 32 அண்ட் 32 to 50% வந்து ப்ரொக்ரெசிவ் மொட்டிலிட்டி இருக்கணும். மார்ஃபாலஜினா அந்த ஸ்பெர்மோட அமைப்பு வந்து மோர் தென் 4% வந்து நார்மல் ஃபார்ம் இருக்கணும். ஏன்னா மெஜாரிட்டி வந்து ஏதாவது அதுக்கு ஹெட்டு, பாடி, டெய்ல் அப்படி இருக்கும். ஏதாவது சின்ன மார்ஃபாலஜிக்கல் டிஃபிகல்ட் கிளாசிக்கலாக வந்து ஒரு ஸ்பெர்மோடைய மார்ஃபாலஜி இருக்கும்ல, அது வந்துட்டு மோர் தென் 4% வந்துட்டு இப்போ 100% இருக்குன்னா அதில் மோர் தென் 4% வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் கரெக்டாக அதில் இருக்கணும். லோவர் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து மினிமம் 4% இருக்கணும். அண்ட் வந்து ஃபார்வர்ட் ப்ரொக்ரெஷன் வந்துட்டு 0 to 4 வரைக்கும் ரேஞ்ச் பண்ணோம்னா அது வந்து மோர் தென் 2 இருக்கணும். வயபிலிட்டி பார்த்தோம்னா 75% மேலே அது வந்து லிவிங்காக இருக்கணும். ஓகேவா? அண்ட் வந்து லீகோசைட்ஸ் வந்துட்டு ஒரு எம்எல்ல வந்துட்டு 1 மில்லியன் இருக்கும், லெஸ் தென் 1 மில்லியன் இருக்கணும். ரவுண்ட் செல்ஸ் வந்து ஒரு எம்எல்ல லெஸ் தென் 5 ml இருக்கணும். ஸ்பெர்ம் அக்ளூட்டினேஷன் எல்லாமே அக்ளூட்டினேட் ஆகிட்டு இருக்கும், எல்லாமே இண்டிவிஜுவலாக இருக்குது, சிலதெல்லாம் இருக்கும். அது லெஸ் தென் 10 ஒரு பார்ட்டிகள் வந்து லெஸ் தென் 10 ஸ்பெர்மட்டோசோவாஸ் இருக்கணும். ஓகே.